வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு இன்னைக்கு பல்வேறு விதமான சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அதுக்கு காரணம் இன்னைக்கு ஒரு நடிகரோட விவாகரத்து இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணம் அவருடைய கணவரான தாவேகா தலைவர் விஜய் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனுடைய செயல்பாடுகளை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக வெற்றிகரமாக நடத்திட்டு வராரு. இந்த விஷயத்தில் அவருக்கு நிறைய நெருக்கடிகளை இன்னைக்கு இந்த ஆளும் தரப்பினர் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய கடைசி படமாக ரொம்ப ஆசாசியாக நடித்து முடிச்ச அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற டேட் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. மேல்முறையீட்டுக்கு மறுபடியும் போயிட்டே இருக்கிற இந்த நிலைமையில் மறுபடியும் இன்னொரு விஷயமான அந்த கரூர் வழக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை டெல்லியில் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவருடைய மனைவி கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு அது எப்படி இத்தனை நாளாக விஜய் தன்னுடைய திரைப்பயணத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ நெருக்கடிகளோ இது வரைக்குமே வந்தது கிடையாது. ஆனால் என்னைக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பித்து கொடி சின்னம் அறிவித்து இந்த மாதிரி அரசியல் நடவடிக்கைகளை முழு நேரமாக செயல்பட ஆரம்பித்தாரோ அன்னையில் இருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னைக்கு ஆளும் தரப்பினராக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரலில் இருக்கிறவங்களாகட்டும் கொடுக்குற நெருக்கடிகள் ஏராளமாக இருக்குது. அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க மனைவி தன்னுடைய மனுவில் ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருந்திருக்காது. அதாவது திருமணத்தை மீறிய தகாத உறவில் அந்த நடிகை கூட இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் 2021 இருந்தே என் கூட பேசுறதை நிறுத்திட்டாரு. நாங்கள் ஒரே இடத்துல இருந்தாலுமே நானும் அவரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம். நான் குழந்தைங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹெல்த் அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவும் முழு நேரமாக நான் கவனத்தை செலுத்திட்டு வரேன். ஆனால் நான் அவர் கூட பேசாமல் இருந்த அப்போ அவர் திரைப்பயணத்தில் ரொம்பவும் பிஸியாக இருந்தார். நான் அப்போ அவரை விட்டுட்டேன். அவரை வாழ்க்கையோட முக்கியமான கட்டம், அதாவது தன்னுடைய கெரியரோட உச்சத்தில் இருக்கிற இந்த ஸ்டேஜில் அவரை எந்த விதமான தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 2023 நடிகை எங்களுடைய ஆனிவர்சரிக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஹாலிடே ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை போயிடுச்சு. இதை பற்றின விஷயத்த நான் நிறைய டைம் தாவேகா தலைவர் விஜய் கிட்ட நான் போய் கேட்டிருக்கிறேன். இதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் டெய்லி என்கிட்ட இந்த விஷயத்தை நான் விட்டுறேன், இதுலேருந்து நான் வெளியில் வந்துடுறேன், ப்ளீஸ் இதை பெருசு பண்ணாதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர். அதாவது 2023 அப்புறமேல் குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்தை பெருசு பண்ணாத விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தது. எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த ட்ராமாவிலிருந்து நான் சுத்தமாக விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேல கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. எங்களை எந்த விதமான அந்த நிதி நெருக்கடியும் நிதி கொடுக்காம எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குனாரு. அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நான் இதை இப்படியே இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடி நான் என்னுடைய விவாகரத்து மனுவை கொடுத்தேன். நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே இந்த விஷயத்த, அதுவும் இப்போ சட்டமன்ற தேர்தல் வர நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணினது அவருக்கு பலத்த அடியாக விழுவும்ல. இந்த மாதிரி நேரத்தில் தானே ஒரு துணைவியாக நீங்கள் அவர் கூட இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் இப்படி செஞ்சது இது பெரிய துரோகம், அதாவது ஒரு நண்பனை கத்தியில் குத்துறதுக்கு சமம் முதுகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் இந்த 4 வருட காலமாக அனுபவித்த வழியை யாருமே உண்மையிலேயே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வலி. அதாவது இதை நான் வெளியில சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய தோழியான ஷாலினி அஜித்குமார் கிட்ட நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்தேன். 4 வருடங்களாக எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அவங்க கூட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் நான் திருமணம் ஆனதுலேருந்தே எனக்கு ஒரு நல்ல தோழியாக இருக்கிறவங்க ஷாலினி. நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அஜித்தும் விஜயும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க 2 பேருமே தொழில் ரீதியான போட்டியாளர்களாக இருந்தாலுமே நாங்கள் 2 குடும்பங்களும் எந்த அளவுக்கு நட்பு ரீதியாக பழகிட்டு வராங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வகையில் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே ஷாலினி அஜித்குமாரை என்னுடைய நெருங்கிய தோழியாக இந்த சினிமா வட்டாரத்தில் நான் பார்க்கப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை பற்றி நான் நிறைய அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதுக்கு இது ஃபேமிலியில் நடக்கிற ஒரு இயல்பான விஷயம்தான். கொஞ்சம் நீங்கள் குழந்தைங்களுக்காக பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்கிட்ட நிறைய மனம் விட்டு பேசுவாங்க. ஆனால்
அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் என்னுடைய குழந்தைங்களுக்காக தான் நான் இத்தனை 4-5 வருட காலங்களாக இந்த எல்லா கொடுமைகளையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் என்னுடைய லைஃப்பில் இது வந்து என்னுடைய கையை மீறி போகிறது அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு கட்டத்தில் உணர்ந்துட்டேன். அதனால தான் நான் வந்து இந்த முடிவுக்கு வந்து நான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத விட என்னை தள்ளுனாங்க அப்படிங்கிறது இன்னொரு கட்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க அவங்க பக்கத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த விஷயத்த வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஷாலினி அஜித்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் நடிகைகளுக்கு வந்து திருமணம் ஆகிறது, விவாகரத்து ஆகிறது இயல்பான விஷயங்களாக இருந்தாலுமே சங்கீதா விஜய் வந்து இன்னைக்கு வந்து திரைத்துறையை சார்ந்தவங்க கிடையாது. அதாவது அவங்க திருமணம் ஆனதுல இருந்தே அவருடைய பட வெற்றி கொண்டாட்டங்களுக்கோ இல்லை ஆடியோ லான்ச் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், முக்கியமான திருமண விழாக்களுக்கு மட்டும்தான் வருவாங்க. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக வந்து வெளியில் லாஸ்ட்டாக அவங்க வந்தது மாஸ்டர் ஆடியோ லான்ச்சுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான திருமணங்களுக்கு வரதும் அவங்க அவங்களுடைய மனைவி சங்கீதா விஜய் 2 பேருமே இன்னைக்கு ஜோடியாக சேர்ந்து வரது அதிகபட்சம் நமக்கு தெரியல. இதுல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு தான் நாங்களுமே நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது இவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயமா ஆகும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. எல்லா விஷயங்கள் எவ்வளோதான் கணவன் மனைக்குள்ளே இருந்தாலும் ஆனால் குழந்தைகள் வரும்போது சில விஷயத்தெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. குழந்தைங்களுக்காக பார்க்கும்போது அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகுந்த பலத்தை கொடுக்கும். அதை நம்ம என்றைக்குமே செய்ய தவறக்கூடாது. நாம் பிரியணும் அப்படிங்கிறது கடைசியாக எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த முடிவுக்கு நாம் போகணுமே தவிர அதிகபட்சம் வந்து குழந்தைங்களுக்காகவாது நாம் சேர்ந்து இருக்கணும். எந்த வயதுலையும் சரி ஒரு குழந்தைய தன்னுடைய பெற்றோர்களான பிரிவு வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கும். அதனால தான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஆனால் அதிகமான மன உளைச்சலில் எந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஒரு கோவத்தில் ஒரு சடனான ஒரு டிப்ரெஷனில் நாம் ஒரு முடிவை எடுத்திருப்போம். ஆனால் அந்த முடிவை நினச்சி நாம் நீண்ட காலம் வருந்த வேண்டியது இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்பவும் ஆற போட்டு பொறுமையாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைங்களோட வருங்காலத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். விஜய் வந்து ரொம்ப மென்மையான சாஃப்டான மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவங்க 2 பேருக்குமே அதாவது விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் வந்து மலேசியா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மலேசியாவில் அவங்களுடைய நிறைய வெற்றி படங்கள் வந்து அங்கேருந்து வந்து தயாரிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால சென்டிமெண்டலாக மலேசியா வந்து 2 பேருக்குமே ரொம்பவும் சென்டிமெண்டலான ஒரு இடம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இடம் வந்து நம்ம ஷாலினிக்கும் சங்கீதாவுக்கும் ரொம்ப பிடிச்ச இடமா. அடிக்கடி மலேசியாவுக்கும் லண்டனுக்கும் வெக்கேஷன் போகிறது அவங்க 2 பேருக்குமே பிடிக்குமா. அதனால சங்கீதா வந்து மேக்ஸிமம் தன்னுடைய டைமை வந்து ஷாலினி கூட ஸ்பெண்ட் பண்ணுறத அப்போல்லாம் ஹாபியாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த திரைத்துறையை சேர்ந்த திரைத்துறை அல்லாத ஒரு நண்பரும், அதாவது சங்கீதா விஜயும் நம்ம ஷாலினியும் நட்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதான். ஆரம்ப காலத்துலேருந்தே, அதாவது அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆனதுலேருந்தே வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு தோழிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஷாலினி சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி அவங்களுடைய ப்ரைவேட் விஷயத்த பொதுவெளியில் பேசாமல் இருக்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளானவங்களுடைய இந்த விஷயங்களை தயவு செய்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அவங்கள இன்னமும்